போக முடியாது. போயிடலாம். என்ன கோபலாபுரம் மச்சான்? கோபலாபுரத்தில் ஒரு பெரிய மரமே சாஞ்சிட்ருக்கு மக்களே. ஐயோ, இந்த மாதிரி நடந்ததால் நம்ம குடியாத்தத்தில் பாருங்கள். மரம் சாஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும் போதே. ஆப்போசிட்டில் வீடெல்லாம் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில பாவம். என்ன மரம் இது? பார்த்து ஏரியா மச்சான். ஸோ இந்த பக்கம் வரவங்க பார்த்து வாங்க. அதாவது நம்ம கங்கையம்மன் சிரசுக்கு போகிற வழி இந்த பக்கம். ஸோ காமி இந்த பக்கம் எப்படி காமி கீழே காமிங்க. இங்கே காமி. ஸோ அடித்த காற்றுக்கு இவ்வளோ பெரிய மரமே சாஞ்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க மக்களே. கோபலாபுரம் ஏரியா மச்சான் இது? கோபலாபுரம் ஏரியா கரெக்டாக தெரியல. பட் ஆனால் நம்ம குடியாத்தத்தில் தான். வான் திருக்கோயிலும் வந்து பயங்கரமாக மரம்லாம் சாஞ்சிட்ருக்கு. அதாவது ஆக்சிஸ் பேங்க் தெருவு. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்து வாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. எல்லா தெருவுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து இதுவாகிட்டுருக்கு. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே மச்சானா இது. இல்லை பார்த்து டச் பண்ண பாருங்க. கரண்ட் ரோடெல்லாம் இதாகிட்டுருக்கு மச்சான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைங்களா? இல்லை தெருவுக்கு மரம் சாஞ்சிருக்கு போகிறோம். அந்த அரச மரம் என்ன மரம் இது? முருங்கை மரமா? இப்போ நம்ம பார்த்தோமே தாண்டி வந்தோமேனா இந்த பக்கம் வான் தெரு கோயில் வந்துட்டு அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரமும் ஒன்று தெரியும் என்னென்ன ஆச்சுன்றது. நம்ம கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக மழை காற்று நிறைய இதுவாகிட்டு இருக்கு அங்கங்கே. யார் உயிருக்கும் பிரச்சனை இல்லைனா பரவாயில்ல, எதுவும் இல்லை. யாருக்கு எதுவும் ஆகிருக்கும். கொசவண்ணாமலை தெருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் மரம் விழுந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய இடத்துல வந்து மரம் சாஞ்சிருக்கு அடித்த காற்றுனால. வந்தது வந்து ஒரு பயங்கரமான புயலா காற்றா சூறாவளியானே தெரியல மக்களே. நல்ல வேலை அந்த டைமில் குழந்தைங்க வண்டி நம்புதா. ஸோ எங்கள் வண்டியே பஞ்சர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு வீடியோ போடுறோம் மக்களே. ஸோ பாருங்கள், எல்லாம் சேஃபாக போங்க. தேங்க்யூ. இப்போ ரைட்டில் தான் நிறைய இடத்துல தண்ணிலாம் தேங்கிக்குது. ஸோ இதுல உஷாராகவே போங்க. ஒரு இடத்துல கரண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு ஒயருக்கு ஏதாச்சும் இதுவாகிட்டு இருந்தால் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இபி ஆஃபீஸ்க்கு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேங்க கரண்ட்டு. மக்களே, நம்ம குடியாத்தமில் வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்தில் வந்து மெயின் ஸ்டாப்பிங்கில் வந்து மரம் விழுந்துட்டுருக்கு. வந்து பயங்கர ஒரு பவர்லாம் கட் பண்ணிருக்காங்க. பட்டு ஓகே தான், பவர் கட் பண்ணது உங்களே வந்து சேஃப் தான். அரச மரம் ஸ்டாப்பிங்கில் கன்ஃபார்ம் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆல்ரெடி ஆகிடுச்சு. எனக்கு மரம் வந்து அங்கே சாஞ்சிட்ருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மழையை வந்து கண்டிப்பாக வரக்கவே முடியாது. இன்றைக்கி நாளில் வந்த மழை, நான் மழை வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு மழை புயல் எல்லாமே சேர்ந்து வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாமே பயங்கரமாக சேதாரம் ஆகிட்டுக்குது. ஸோ யார் உயிருக்கும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. எல்லோரும் சேஃப்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே பெரிய மரம். ஆனால் அது இங்கே இருக்கிறது எப்படி சாஞ்சிருக்கும் என்ன ஒயர்லாம் வந்து தொங்குது அங்கங்கே. மக்களே எல்லோரும் திரும்ப சொல்லணும், சேஃபாக போங்க. எந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்து போங்க. மக்களே, நம்ம அரசமத்தில் வந்து பார்த்தோன்னா ஜேசிபி வச்சு எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரச மரம் பக்கம்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம், சந்து பந்தெல்லாம் போயிட்டுருக்கோம் நாங்கள். நம்ம கடையை போய் சேரணும். சிவா, இந்த மலையை நம்ம கண்டிப்பாக மறைக்க முடியாதுல்ல சிவா. பாருங்க மக்களே, கஷ்டமாக இருக்குது ரொம்ப. நம்ம கடை பக்கம் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை இது வரைக்கும். ஒரு இது இங்கே லைட்டாக மரம் கிளைகள்லாம் வந்து தொங்குது. நம்ம கடைக்கு ஆப்போசிட் வந்து ஒரு மரம் சரிஞ்சிட்ருக்கு. கிளைகள்லாம் உடஞ்சிருக்கு, பயங்கரமான காற்று வச்சு கிளைகள்லாம் உடஞ்சிருக்கு. இங்கேயும் வந்து பயங்கரமாக கிளைகளெல்லாம் உடைக்கப்பட்டு மரமே சாஞ்சிட்ருக்கு. அப்பா இந்த நாள் நோட் பண்ணிக்கங்க மக்களே. மே 7 நம்ம ஊரில் இப்படி ஒரு மலை கண்டிப்பாக நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃப், நம்ம பைக் சேஃப். நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, பார்க்கலாம். மக்களே, நம்ம அரச மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஜேசிபி வச்சு எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரச மரம்